அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு மையத்து பேசுகிறது. அந்த தொடரில் ஒரு கற்பனையாக தொகுக்கப்பட்ட சில செய்திகள் நம் சிந்தனைக்கு, நம் வருங்காலத்தில் நாம் எதிர்கொள்ளவிருக்கின்ற அந்த நிலைக்கு எடுத்துக்காட்டாய் முன்னுதாரணமாய் அமைகின்ற பல செய்திகளை ஒரு கற்பனை தொகுப்பாக மையித்து பேசுகிறது என்ற அந்த சிறு தொடரிலே நாம் சில பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருந்தோம். இடையில் கொஞ்சம் தொய்வு. நண்பர்கள் நினைவூட்டினார்கள், மையித் பேசுகிறது. ஆம், மையத்து படுத்து கிடக்கிறது. சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள். அவர் பெற்றெடுத்த பிள்ளை வாஞ்சையோடு அரவணைத்து முதலில் பிறந்த அந்த மூத்த மகளை அன்போடு அந்த தழுவிய கரங்கள் அப்படியே செயல்படுத்த முடியாத நிலையிலே மையத்தாக கிடக்கிறது. இறந்து போன மையத். மகள் ஒரு பக்கம் கண்கலங்கி கொண்டு நிற்கிறாள், மகன் ஒரு பக்கம் நிற்கிறான். பெரும்பாலும் இது போன்ற சூழல் இன்றைக்கு சமீப காலமாக எப்படி அமைகிறது என்று சொன்னால், பெரும்பாலான பெற்றோர்கள் சரியான முறையிலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளை அது ஆண் மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, ஒரு மௌத்தான பிறகுதான் இருவரும் விழிக்கிறார்கள். அதுவரைக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விதமான ஒரு வக்கிரமாக இல்லை என்றாலும் கூட ஒரு அமைதியான போர் சூழல் போலதான் அவருடைய வாழ்க்கை நகர்ந்திருக்கிறது. பெற்றோர்கள் எப்படியெல்லாம் குழந்தைகளை வளர்த்திருப்பார்கள். வயோதிக காலத்திலே அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு சமீப காலமாக கொஞ்சம் ஒரு 40-50 வருடமாக சரியாக பராமரிப்பு இல்லை என்பது மட்டுமல்ல, பிள்ளைகள் பெற்றோர்களை குற்றவாளிகளாக, அவர்களை ஏதோ விரோதிகளை போல பார்த்து ஒதுக்கி வைத்து வேண்டா வெறுப்பாக பணிவிடை செய்து பார்த்து கொண்ட காலம் இன்றைக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறது. எப்படி இவர்களால் அணுக முடிகிறது? தந்தை அல்லது தாய் அவர்களை பார்த்து கேட்பதைப் போல சில செய்திகளை நாம் தொடர்ந்து அறிந்து பேசி வருகிறோம். எப்படி உங்களுக்கு அழுக வருகிறது? நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் மனதை புரிந்து கொள்ளாமல் நான் இறந்ததற்கு பிறகு உங்களுடைய கண்ணீர் எனக்கு எந்த மாற்றங்களும் கொண்டு வரப்போவதில்லை, உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் என்னை ஆசுவாசப்படுத்த போவதில்லை என்று அந்த மையித் சொல்வதை போல தெரிகிறது. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.